सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीः भोक्ता दुग्धं गीतामृतं महत्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் சம்சாரிகளான ஜீவாத்மாக்களை முக்தி அடைவதற்கு அழைத்து வருவதற்காக அவர்களுக்கு தன்னை பற்றின ஞானத்தை ஏற்படுத்துவதற்காக எத்தனையோ தொழில்களை செய்கிறார். தான் உலகத்தை படைத்து நமக்கு கை கால்கள் முதலானவற்றை உடைய ஒரு உடலை கொடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய அறிவையும் நமக்கு கொடுத்து நமக்கு வழிகாட்டுவதற்கு சாஸ்திரங்களையும் கொடுக்கிறார். சாஸ்திரம் என்றால் சாசனாத்து சாஸ்திரம் என்று தெரிவிப்பார்கள். எந்த ஒரு நூல் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிடுகிறதோ அதற்கு சாஸ்திரம் என்று பெயர். அப்படித்தான் வேதங்களும் உள்ளன. அந்த வேதங்களை தழுவி ரிஷிகர்கள் எழுதின ஸ்மிருதிகளும் சாஸ்திரம் என்றுதான் சொல்லப்படுகின்றன. ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாக்ஞா என்று பகவானுடைய வாக்கு. தன்னுடைய ஆணைதான் ஸ்ருதியாகவும் ஸ்மிருதியாகவும் உள்ளது. பகவானுடைய ஆணை என்றுமே மாறாது. அவருடைய கோட்பாடுகள் என்பவை எப்போதும் நித்தியமாக உள்ளன. அதனால் வேதங்களும் நித்தியமாகவே உள்ளன, என்றும் மாறுவது கிடையாது. அநாதி நிதனாஹ்யேஷா வாகுத்ஸ்ருஷ்டா ஸ்வயம்புவா ஆதௌ வேதமயீ வார்த்தா என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. பகவானாலே இந்த உலகம் படைக்கப்பட்டவுடன் நான்முகக் கடவுள் முதலிலே சிருஷ்டிக்கப்படுகிறார். தன்னுடைய உந்தியிலே ஒரு தாமரையை உண்டு செய்து அந்த தாமரையிலே பிரம்மாவுக்கு தான் பிறவி கொடுக்கிறார். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகமும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். அந்த நான்முகக் கடவுள் அதற்கு மேலே தான் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய சிருஷ்டி தொழில்களையெல்லாம் அவர் செய்கிறார். உலகத்தை உண்டு பண்ணி பிரம்மாவை படைப்பது வரை நாராயணன் நேரே செய்கிறார். அதற்கு பிறகு பிரம்மா தான் படைப்பு தொழிலை பார்த்து கொள்கிறார். ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் அவருடைய பாப புண்ணியங்களை பொறுத்து ஒரு உடலை சிருஷ்டிக்க வேண்டும், அவரை அந்த உடலுக்குள் புகுத்த வேண்டும், அதற்கான ஆயுசு என்ன, பலம் என்ன முதலானவற்றை நிர்ணயிக்க வேண்டும். அந்த தொழிலை பிரம்மா செய்கிறார். படைக்கும் கடவுள் என்று அவரை சொல்லுகிறோம். அந்த பிரம்மா படைக்க வேண்டும் என்றால் அவருக்கு கையிலே வேதம் இருக்க வேண்டும். பகவான் வேதத்தை பிரம்மாவுக்கு உபதேசிக்க அதை கொண்டுதான் பிரம்மா பொருட்களை படைக்கிறார். சென்ற கல்பத்தில் போன முறை சிருஷ்டி நடக்கும்போது ஆடு மாடு கோழி முதலானவையெல்லாம் இருந்தன. இந்த முறை சிருஷ்டி நடக்கும்போது இதே போல விலங்குகள் பறவைகள் அனைத்தும் உள்ளன. முன் சிருஷ்டிக்கும் இந்த சிருஷ்டிக்கும் எந்த தொடர்ச்சியும் இல்லாவிட்டால் எப்படி ஒரே போன்ற சிருஷ்டி நடக்கும்? ஆகையால் வேதத்தை கொண்டு அதில் சொல்லப்பட்ட பொருட்களை எல்லாம் பிரம்மா சிருஷ்டிக்கிறார். யதா சர்வா பிரசூதயா, அந்த வேதம்தான் மூலம். வேதத்தில் எப்படி உலகம் சொல்லப்பட்டுள்ளதோ அதை வைத்து கொண்டுதான் உலகமே படைக்கப்படுகிறது. மேலே பிரம்மாவும் சிருஷ்டி செய்கிறார். அப்ப பகவான் வேதத்தை கொடுப்பது நாம் தொடங்கி மனிதர்கள் தொடங்கி மேலே பிரம்மா வரைக்கும் இருக்கும் அனைவரும் அதை பின்பற்றுவதற்காக. மனிதனுக்கு கீழே உள்ள பிறவிகளுக்கு வேதம் பொருந்தாது. ஆடு மாடுகளுக்கோ மரம் செடி கொடிகளுக்கோ இல்லை ஒரு மேஜை போன்ற கைபேசி முதலான பொருட்களுக்கோ வேதம் பொருந்தாது. அவற்றுக்கு தாங்கள் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமை இல்லை. வேதத்தை படித்து இது நல்லது தீயது என்று அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அப்ப மனிதர்களும் அவர்களுக்கு மேல்பட்ட பிறவிகளும் தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் இவர்கள் அனைவருமே வேதத்துக்கு உட்பட்டவர்கள், சாஸ்திர வஷ்யர்கள் என்று தெரிவிப்பார்கள். சாஸ்திரத்தினுடைய வசத்திலே இருப்பவர்கள். அந்த மனிதர்களுக்கு வேதத்தை கொண்டு நல்ல வழியை கடைபிடிக்க வேண்டும் என்று பகவான் ஆசைப்பட்டார். ஆனால் அதை கொண்டு மட்டும் நம்மால் புரிந்து கொள்வது மிக கடினமான ஒரு செயல். பல ஆண்டுகளுக்கு நாமும் பின்தொடர்கிறோம். கிருதயுகத்திலே நன்றாக தர்மம் தழைத்திருக்கும் அனைவரும் தர்மத்தின் வழியே நடந்தார்கள். அடுத்த திரேதாயுகம் வந்தால் கொஞ்சம் அதில் ஸ்ரத்தை குறையும். துவாபர யுகத்தில் இன்னும் குறையும். கலியுகத்தில் இன்னும் அதிகமாக க்ஷீணித்து போகும். கலியுகத்தின் இறுதியிலே பகவான் கல்கியாக அவதரித்து தீயவர்களையெல்லாம் முடித்து மறுபடியும் கிருதயுகத்தை ஸ்தாபித்து விடுகிறார். அப்ப மக்கள்
தொகை குறைஞ்சிரும் போல் இருக்கு. அப்போ யார் நல்லவர்களோ, வேதத்தில் ஸ்ரத்தை உடையவர்களோ, தர்ம காரியங்களை செய்வதில் ஒரு ஆசை உடையவர்களோ, அவர்கள் மறுபடியும் உலகத்தை தாங்கள் நிர்வகிக்க தொடங்குவார்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் என்று வரும். நடுவிலே பிரளயம் கிடையாது. ஒவ்வொரு கலியுகம் முடிந்ததற்கு பிறகும் உலக அழியாது. இந்த கலியுகம் முடிந்தால் அப்படியே அடுத்த கிருத்தயுகம், சத்தியயுகம் ஆரம்பிச்சு விடும். இதே போல 1000 சதுர்யுகங்கள் கழிய வேண்டும். சதுர்யுகம்னால் கிருத்தம், திரேதா, துவாபரம், கலி என்ற 4ம் சேர்த்து ஒரு சதுர்யுகம். இதை போல் 1000 சதுர்யுகங்கள் கழிந்தால்தான் உலகத்துக்கு பிரளயம் என்பதே ஏற்படுகிறது. அதுவும் 3 லோகங்கள் மட்டும்தான் அழியும். பூஹு நம்ம இருக்கிற இடம், புவஹா என்கிற அடுத்த லோகம், சுவஹா ஸ்வர்க்கம்னு சொல்றோமே, இந்திரர்களுடைய லோகமான ஸ்வர்கலோகம், இது 3 மட்டும்தான் அழிக்கப்படும். 1000 சதுர்யுகம் கழித்தும். பிரம்மாவுக்கே ஆயுசு முடியும் போதுதான் மொத்தமாக உலகம் 7-14 லோகங்கள் அண்டம் முழுவதும் அழிக்கப்படுகிறது. அப்ப மனிதர்களும் அவர்களுக்கு மேலிருப்பவர்களும் சாஸ்திரத்தின்படி நடக்க வேண்டும். அவர்களுக்கு நேரே சாஸ்திரம் புரியாதபடியால் பகவான் ரிஷிகளை கொண்டு எத்தனையோ நூல்களை எழுத வைத்தார். அதுவும் போராதபடியால் அவ்வப்போது தானே பிறந்து எப்படி நடக்க வேண்டும் என்று மறுபடியும் காட்டிக் கொடுக்கிறார். மர்த்தியாவதாரஸ்து இஹ மர்த்திய சிக்ஷணம் ரக்ஷோவதாயைவ நது கேவலம் விபோஹோ என்று தெரிவிப்பார்கள். பகவான் எல்லா சக்தியும் பொருந்தியவர். ஒரு ராட்சசனை கொல்வதற்காக அவர் இங்கு வந்து பிறந்துதான் அந்த செயலை செய்ய வேண்டும் என்கிற நிர்பந்தம் அவருக்கு கிடையாது. ஒரு கஜேந்திரன் அழைத்தார், ஓடி வந்தார், தேவையில்லை, அங்கிருந்தே அழித்திருக்கலாம். கம்சனை கொல்ல வேண்டும், வைகுந்தத்திலிருந்தே அவரை அழித்து விடலாம். ராவணனை கொல்ல வேண்டும், அங்கேருந்தே அழிக்கலாம். ஆனால் ஏன் வருகிறார் என்றால், மர்த்தியாவதாரஸ்து, பகவான் மனிதனாக பிறப்பதே மர்த்திய சிக்ஷணம், மனிதர்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்கிற முறையை காட்டுவதற்காக. மகனும் தந்தையும் எப்படி நடக்க வேண்டும், அண்ணனும் தம்பியும் எப்படி நடக்க வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படி நடக்க வேண்டும், ராஜாவும் பிரஜையும் எப்படி நடக்க வேண்டும், சரண்யனும் சரணாகதனும் எப்படி நடக்க வேண்டும், இப்படி இருந்த எல்லா உறவுகளும் க்ஷீணித்து போயிருந்தன, சரியான முறையிலே இருக்கவில்லை. அவற்றையெல்லாம் சரிப்படுத்துவதற்காக பகவான் மறுபடியும் அவதரிக்கிறார். அதிலே ஸ்ரீ ராமாவதாரத்திலே தான் நடந்து காட்டி ஒரு முன் உதாரணமாக இருந்து பகவான் இதுதான் தர்மம் என்று காட்டி கொடுத்தார். ஆனால் அந்த அவதாரத்திலே அவருக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. தான் உபதேசிக்க வேண்டும், தானும் ஒரு ஆச்சாரியனாக ஆக வேண்டும் என்று ஆசை. நல்ல தொழிலாக உள்ளது. அமர்ந்து கொண்டால் இந்த மாதிரி மேடையெல்லாம் போட்டு இந்த ஒலிபெருக்கி எல்லாம் கொடுக்குறா, நம்ம பாட்டு உட்காந்து பேசலாம், என்ன பேசுகிறோமோ எல்லாரும் கேட்டுக்கிறா. இப்போ நாமும் ஆச்சாரியனாக ஆக வேண்டும், உபதேசம் செய்ய வேண்டும்னு பகவானுக்கு ரொம்ப நாள் ஆசை. ராமனாக இருக்கும்போது பெரிதாக உபதேசம் எல்லாம் செய்யவில்லை. இதோ சரமஸ்லோகம் என்று 2-3 ஸ்லோகங்கள் முக்கியமாக கருதப்படுகின்றனவே தவிர, விபீஷண சரணாகதியின் போது சில உபதேசங்களை செய்தாரே தவிர, மற்றபடி ராமன் அமர்ந்து உபதேசித்தான் என்று எங்கும் காணப்படவில்லை. ஆக தான் வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு ஆசையை தீர்க்கத்தான் கண்ணனாகவே பிறந்து கீதாச்சாரியன், கீதையை உபதேசித்த ஆச்சாரியன் என்கிற பட்டம் வேண்டும். அந்த ஆச்சாரிய பதவிக்கு ஆசைப்பட்டுதான் கண்ணனாகவும் அவதரித்தார். அதே போல ஆச்சாரிய பதவிக்கு ஆசைப்பட்டுதான் ரகசியத்ரயத்தையும் உபதேசித்தார். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 சொல்கிறோமே, 3ஐயுமே உபதேசித்தவர் பகவான் தான். ஏன் வேற யார் இடத்துலையாவது சொல்லியிருக்கலாமே? வேதத்தில் இருக்கிற எத்தனையோ மந்திரங்களை ஒவ்வொரு ரிஷி தான் தவம் செய்யும் போது காண்கிறார். ரிஷி என்றாலே மந்திர திரஷ்டா என்றுதான் பொருள். ஒருத்தர் யோகம் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த யோக தசையிலே அவருக்கு வேதத்தினுடைய ஏதோ ஒரு மந்திரம் அவருக்கு தோன்றும். முன்னமே இருக்கும் மந்திரம், அவர் மந்திரத்தை இயற்றவில்லை. வேதம் அனாதியானது, 1000 ஆண்டுகளாக உள்ளது. அதில் ஏதோ ஒரு மந்திரத்தை அவர் பார்க்கிறார். இருக்கும் பொருளை தான் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதே போல இங்கும் பகவான் வேறு யார் மூலமாவது உபதேசித்திருக்கலாம். திருமந்திரத்தையும் துவயத்தையும் சரமஸ்லோகத்தையும் வேறு யார் மூலமாவது உபதேசிக்கலாமே. என்னால் தனக்கு ஆச்சாரியன் என்கிற பெயர் வேண்டும். ஆக பிரதமாச்சாரியன், குரு பரம்பரைன்னு சொல்றச்சே, லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த ஸ்லோகம் நாம் தெரிவிக்கிறோம். லக்ஷ்மிநாதன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன், அவர்தான் பரம்பரைக்கு தொடக்கமான முதல் ஆச்சாரியனாக உள்ளார். நாத யாமுன மத்தியமாம்,
நாதமுனிகள், யாமன முனிகள் இவர்கள் நடுவிலே இருக்கிறார்கள். அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம், என்னுடைய ஆச்சாரியன் வரையிலே அந்த பரம்பரை வருகிறது. அப்பேற்பட்ட குரு பரம்பரையை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கூரத்தாழ்வான் எழுதிய ஸ்லோகம் இது. அதனால் அவருக்கு ஆச்சாரியன் ராமானுஜர். அப்ப லக்ஷ்மிநாதனான பகவானிடத்திலிருந்து தொடங்கி ராமானுஷர் வரையில் உள்ள பரம்பரையிலே நடுவில் இருப்பவர்கள் நாதமுனிகள், யாமுனாச்சாரியர் என்று அவர் தெரிவித்தார். நம்மை பொறுத்தவரை நடு அல்ல, அவர்கள் எங்கேயோ மேலே இருக்கிறார்கள். அதனால் மற்றொரு ஸ்லோகமும் உண்டு. லக்ஷ்மிநாத சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யதிசேகரர் சுவாமி ராமானுஜர், அவரை நடுநாயகமாக கொண்ட ஒரு குரு பரம்பரை. அந்த பரம்பரையிலே தான் முதல் ஆச்சாரியனாக பகவானே எழுந்தொழிருக்கிறார். நரநாராயணனாக, தானே நரனாக இருந்து தானே நாராயணனாகவும் இருந்து பதரீகாசிரமத்திலே திருமந்திரத்தை உபதேசித்தார். அப்போது ஆச்சாரியனாக ஆனார். அடுத்து விஷ்ணுலோகத்திலே தானே பெரிய பிராட்டியாருக்கு துவய மகாமந்திரத்தை உபதேசித்தார். மறுபடியும் ஆச்சாரியரானார். கடைசியாக அர்ஜுனுடைய தேர்தட்டிலே சரமஸ்லோகத்தை பகவான் உபதேசித்தார். அங்கும் ஆச்சாரியரானார். அப்ப குரு பரம்பரையிலும் தனக்கு ஆச்சாரியன் என்கிற பதவி கிடைக்க வேண்டும். அதே போல ராமாச்சாரியர், வராகாச்சாரியர்னு எங்கேயும் பெயர் கிடையாது. ஆனால் கண்ணனுக்கு மட்டும்தான் கீதாச்சாரியன் என்கிற பெயர் ஏற்பட்டது. அதை ஆசைப்பட்டு கண்ணன் அவதரித்தார். தன்னுடைய அவதாரமே முடிய போகிறது. இதுவரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போது ரெண்டு பக்கமும் சேனைகள் திரண்டு உள்ளன. ஊர் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலே அர்ஜுனன் தான் யுத்தம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்கிற கலக்கத்தை அடைந்தான். பகவானிடத்திலே பிரார்த்தித்தான், எனக்கு நல்லது சொல்லு என்று. பகவானுக்கு மிகுந்த ஆனந்தம். கீதை தொடங்கும் போதே தமுவாச்ச ஹிருஷிகேஷா பிரஹசன்னிவ பாரதன்னு தெரிவிக்கிறார். ஹிருஷிகேசன் அர்ஜுனனை பார்த்து உபதேசம் செய்ய தொடங்கினான். பிரஹசன்னிவ, சிரிச்சென்று கண்ணன் தொடங்கினாராம். என்ன சிரிப்புனால், இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிது. இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தோம், இப்போ மேடை கிடச்சிடுத்து, நன்னா ஒரு ஒலிபெருக்கி மைக்கு கிடச்சிடுத்து, இப்போது நான் உபதேசிக்க போகிறேன் ஆனந்தம். இந்த அர்ஜுனனை ஒரு வியாஜமாக கொண்டு உலகனைத்துக்கும் நல்லதை எடுத்து சொல்ல போகிறோம் என்கிற ஆனந்தம் சிரித்து கொண்டு பகவான் ஆரம்பித்தாராம். அதற்கு மேலே அவருக்கு அதில் வருத்தம் என்பது வேறு விஷயம். ஆச்சாரியனாக இருக்க ஆசைப்பட்டார். தான் உபதேசித்தது ஒரே ஒரு சிஷ்யன் அர்ஜுனனுக்கு. அவனும் அந்த கீதையை நினைவு கொள்ளவில்லை. நூனம் அஸ்ரத்ததானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ. யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு அர்ஜுனனிடத்திலே கேட்டார், கீதை சொன்னேனே, ஒரு அத்தியாயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லேன். ஏதான ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு, சின்ன அத்தியாயம் இருக்கு, 20 ஸ்லோகம் இருக்கிற அத்தியாயம் எல்லாம் இருக்கு, 72 ஸ்லோகம் இருக்கிற அத்தியாயமும் உள்ளது, எதையான சுருக்கமாக எடுத்துக்கொண்டு சொல்லுனால் அதெல்லாம் நினைவு இல்லைன்னு சொல்லிட்டான். சரி, ஒரு ஸ்லோகம் சொல்லேன்னால் ஒரு ஸ்லோகமும் எனக்கு நினைவில்லைன்னு அர்ஜுனன் சொல்லிவிட்டான். அப்ப கண்ணன் தலையில் அடைச்சின்றார். உனக்கு போய் சொன்னேனே அஸ்ரத்ததானோசி, உனக்கு ஸ்ரத்த இல்லை அர்ஜுனான்னு தான் உபதேசித்ததை நினைத்து வருந்தினார். அதனால் தான் மறுபடியும் பழையபடிக்கு தான் கேட்பதற்கே சென்று விட்டார். ராமாவதாரத்தில் தன்னுடைய பெருமையை லவனும் குஷனும் பாடத் தான் கேட்டார். மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான். மிதிலை செல்வியான சீதை பெற்ற 2 மகன்களில் வாயாலே தன் சரிதையான ராமாயணத்தை தானே ராமன் கேட்டார். அப்ப கேட்க கேட்க நன்னா பாடுறாளே, இவா பாடுறத ஊர் முழுக்க புகழ்கிறது, நாமும் ஆச்சாரியனாக வேண்டும், உபதேசிக்கணும்னு ஆசை. கண்ணனாக பிறந்தார், கீதாச்சாரியனாக உபதேசித்தார். கேட்டுண்ட ஒரு அர்ஜுனனும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறந்து விட்டான். அதனால்தான் இனி உபதேசம் வேண்டாம் என்று பீஷ்மாச்சாரியர் சகசிரநாமம் சொல்லும்போது தான் அமர்ந்து கேட்டான். நமக்கு கேட்பதுதான் சரி, நாம் வாயை திறந்தால் யாருக்கும் புரிவதில்லை என்கிற விளையாட்டுக்கு சொன்னேன். இனி தலைப்பு கீதைன்னு வச்சுட்டு புரியாதுன்னு சொல்ல வரல. ஆனால் தான் உபதேசித்து விட்டு மறுபடியும் சகசிரநாமத்தை தானே அமர்ந்து கேட்டான். பராசர பட்டர் சகசிரநாமத்துக்கு எத்தனையோ ஏற்றங்களை சொல்லுகிறார். மகாபாரத சாரத்வாத், ரிஷிபி பரிகானதா, வேதாச்சாரிய சமாஹாராத், பீஷ்மோத்கிருஷ்ட மதத்வதா, பரிகிரகாதிசயதா, கீதாத்யைகார்த்ததச்சனஹ, சஹஸ்ரநாம்னாம் அத்தியாய உபாதேயதமோ மதஹ என்று பராசர பட்டருடைய ஒரு ஸ்லோகம். மகாபாரத சாரத்வாத், மகாபாரதத்துக்கே சாரமான பகுதியாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் உள்ளது. அதற்கு மேலே வேதாச்சாரிய சமாஹாராத், வியாசராலே எழுதப்பட்டது.
கண்ணன் கீதையில் என்ன அர்த்தம் சொன்னாரோ அதே அர்த்தத்தை சொல்லக்கூடியது. அப்ப விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொண்டாடக்கூடும் போது கீதைக்கு ஒப்பான அர்த்தத்தை உடையதுன்னு சொன்னால் அப்ப கீதை எவ்வளவு உயர்ந்த பிரமாணம். அதே போல தெரிவிக்கிறார், கண்ணன் தானே அமர்ந்து கேட்ட பிரபந்தம் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்பது. ஆக அதை மறுபடியும் அவன் கேட்பதற்கு சென்றான். அதற்கு முன்னால் தான் உபதேசித்தது கீதா சாஸ்திரத்தை. இந்த சாஸ்திரம் உபனிஷத்துக்கெல்லாம் சாரமானது என்று சொல்லப்படுகிறது. சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோவத்சஹா சுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது என்று ஒரு ஸ்லோகம். பல முறை பகவான் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தாரோ இல்லையோ, அதே போல பலரும் பல கடல்களை கடைந்து பல அமுதங்களை எடுத்துள்ளார்கள். முதலிலே கண்ணன் கடைந்து எடுத்தான். சர்வ உபனிஷதோ காவஹா, அவர் ஒரு அமிர்தத்தை எடுத்தார். அவர் பார்க்கடலை கடையவில்லை, ஒரு மாட்டை கறந்தார். உபனிஷத்துக்கள் தான் மாடுன்னு வச்சுக்கோங்க. சர்வ உபனிஷதோ காவஹா தோக்தா கோபால நந்தனஹா, அதை கறக்க வேண்டிய இடையன்தான் கண்ணன். எதற்கு இடையனாக பிறந்து வளர்ந்தார்னால் இந்த மாட்டை கறக்கிறதுக்கு தான், வேற எதற்காகவும் இடையனாக ஆகவில்லை. என்றோ ஒரு நாள் அர்ஜுனன் கேட்கும் போது உபனிஷத்திலிருந்து கறந்து கீதை என்கிற அமுதத்தை எடுக்க வேண்டும், அதற்கு பயிற்சி வேண்டுமே, அதற்காக இடையனாக பிறந்தார். பார்த்தோ வத்சஹா சுதீர் போக்தா, அப்ப மாடு தயாராக உள்ளது, மாட்டுக்கு மிகுந்த கருணை உள்ளது. மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம்னு தெரிவிப்பார்கள். சாஸ்திரத்துக்கு நம்மிடத்தில் எவ்வளவு வாத்சல்யம் அன்பு உண்டு என்றால் 1000 தாய் தந்தையர்களை ஒரு தட்டிலே வைத்து வேதத்தை இன்னொரு தட்டிலே வைத்தால் கூட வேதத்துக்குத்தான் பெருமை அதிகமாக இருக்குமா. ஒரு தாயும் தந்தையுமே நம்ம கிட்ட இவ்வளவு அன்போடு இருக்கிறார்கள், என்ன குற்றம் செய்தாலும் இதை செய், அது முடியாதா, அடுத்து இதை செய், அதுவும் செய்ய முடியலையா, அடுத்த பட்சம்னு எத்தனை நமக்காக இறங்கி இறங்கி குறைந்து குறைந்து வருகிறார்கள். அதை போல 1000 தாய் தந்தையர்களை நாம் வைத்து பார்த்தாலும் அதைவிட வேதத்துக்கு நம்மிடத்திலே அன்பு அதிகமானது. வேதம்னா என்ன, பகவானுக்கு நம்மிடத்திலே அன்பு அதிகம். அவருடைய உள்ளம்தானே வேதமாக வெளிப்பட்டுள்ளது, அவருடைய ஆணை, அவருடைய ஆசைதான் வேதம் என்பது. அப்ப அவருக்கு அத்தனை ஆசை. அதனால்தான் எந்த இடத்துல வேணாலும் எடுத்து பாருங்க, ஒரு ஸ்ராத்தம் செய்ய வேண்டும், திதி கொடுக்கணும் பெரியவர்களுக்கு என்றால் அதற்கு முதல் கட்டமாக ஒரு வழியை சொல்லும். இதுதான் முதல் பட்சம். இவர்களையெல்லாம் அழைத்து ஹோமம் செய்து அவர்களுக்கு உணவிட்டு ஸ்ரீபாத தீர்த்தம் வாங்கி பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு முடித்துவிட்டு நாமும் உணவருந்த வேண்டும். இது முதல் பட்சமாக சொல்லும். முடியலையா, சரி அடுத்த பட்சம் அவர்களை அழைத்து திருவடியை விளக்கி என்ன உள்ளதோ பொருட்களை வாங்கி அவர்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் ஆசீர்வாதத்தோடு உண்ண வேண்டும் என்று அடுத்தது சொல்லும். அதுவும் முடியலையா, ஏதோ ஒரு இடத்துல தானமாக கொடு. அதுவும் முடியலையா, ஒரு மாட்டை அழைத்து அந்த மாட்டுக்கு ஒரு கட்டு புல்ல கொடு. இது கடைசி பட்சமாக சொல்லி உள்ளது. அதுவும் முடியவில்லை என்றால் நேரே ஒரு காட்டுக்கு போ, திறந்த வெளியிலே நின்று ஆகாசத்தை பார், பிதற்களே என்னால் உங்களுக்கு திதி செய்வதற்கான எந்த வசதியும் என்னிடத்தில் இல்லை, என்னை மன்னித்தருள வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்துக்கொள். ஸ்ராத்தம் பண்ணால் என்ன பயன் வருமோ அதை அடைவாய்னு தெரிவிக்கிறார். சாஸ்திரம் சொல்லுகிறது. அதற்காக எல்லாரும் இதை பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. யாருக்கு முடியுமோ முதல் பட்சம், முடியவில்லையா இரண்டாவது பட்சம். ஏன் எத்தனையோ பேர் ஒருத்தர் இறந்து விட்டால் அவருக்கு சம்ஸ்காரங்கள் செய்கிறோம், அதற்கு எத்தனை வகைகள் சொல்லி உள்ளது சாஸ்திரம். அவர் போயிட்டார், அவருடைய உடல் கிடைத்தால் இதை பண்ணு, உடல் கிடைக்காவிட்டால் இதை செய், இத்தனை நாளுக்கு அவர் எங்கே சென்றார்னு தெரியவென்றில்லை என்றால் இதை செய். இப்படி 10 வழிகளை சொல்லுகிறது. என்னென்ன இவனுக்கு நேரும், எந்த இடத்தில் இவனுக்கு ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும் என்று அறிந்து அனைத்துக்கும் வழி சொல்லுகிறது வேதம். அப்ப அந்த மாடு, வேதம் உபனிஷத்து என்கிற மாடு தான் கறப்பதற்கு சித்தமாக உள்ளது. அதற்கு 2 பேர் வேணும். ஒன்று, கறப்பதற்கு தெரிந்த இடையன் வேண்டும். இடையனுக்கு கறக்க தெரியாவிட்டால் மாடு எவ்வளவு பால் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் பிரயோஜனம் அல்ல. கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்னு செருச்செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலன். அந்த ஒரே ஒரு இடையன் ஆயிரக்கணக்கான மாடுகளை கறந்து விடுவாராம். கற்று கணவை கணங்கள் பல, எத்தனை பசுமாடுகள்னே சொல்ல முடியாது, ஆனால் அனைத்தையும் இவன் ஒருவன் கறந்து விடுவான்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஆக கண்ணன் உபனிஷத்து என்கிற மாட்டை கறப்பதற்கு தகுதி உடைய ஒரு இடையன். அதே போல ஒரு கண்ணுக்குட்டி வேண்டுமே. உபனிஷத்து என்கிற மாடு பாலை கொடுக்க வேண்டுமென்றால் கண்ணுக்குட்டி வேண்டும். மாடு நமக்காக பால் கொடுக்கவில்லை, தன்னுடைய கன்றுக்காக கொடுக்கிறது. அதற்கும் கொடுத்துவிட்டு நாமும் மீதம் இருப்பதை எடுத்துக்கொள்கிறோம்.
அதே போல இங்கும் ஒரு மாடு வேண்டும், ஒரு கன்னுக்குட்டி வேண்டும். அதுதான் அர்ஜுனன் என்கிற மாடு. அந்த கன்னுக்குட்டிக்காகத்தான் வேதம் உபனிஷத் என்பது பாலை பிரவகிக்கிறது. ஆனால் அவனுக்காக மட்டும் கீதா சாஸ்திரம் அல்ல. பார்த்தோ வத்சகா, அவன்தான் கன்றுக்குட்டி. ஆனால் அவன் ஒரு ஷாக்கு, வியாஜம் வியாஜம்னு தெரிவிப்பார்கள். பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம். பார்த்தனை உத்தேசித்து பகவான் சாஸ்திரத்தை கொடுத்தார்னு ஆளவந்தார் தெரிவிக்கிறார். உத்தேசித்து என்றால் அவனை ஒரு நிமித்தமாக, ஒரு ஷாக்காக பகவான் கொண்டார். தனக்கு அன்பு இருப்பது அதிகமான அன்பு அர்ஜுனனிடத்திலே. அப்ப அவரிடத்தில் இருக்கும் அன்பாலே அவரை கொண்டு அதன் மூலம் உலக அனைத்துக்கும் நன்மை எடுத்துரைப்பதற்காக பகவான் கறந்தார். பார்த்தோ வத்சகா சுதீஹி போக்தா. யாருக்கெல்லாம் இதை கற்க வேண்டும்ங்கிற நல்லெண்ணம் இருக்கோ, பகவானிடத்தில் பக்தி உள்ளதோ, அவர்கள் அனைவரும் இந்த அமுதத்தை பருகலாம். அர்ஜுனனுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது. யாரோ ஒரு வைஷ்யன் கண்ணன் ஒரு க்ஷத்திரியனான அர்ஜுனனுக்கு என்றோ உபதேசித்த கீதையை நான் என்ன செய்ய வேண்டும்னால் அது ஒருவருக்காக ஒருவர் உபதேசித்ததே கிடையாது. அனைவருக்கும் அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத் தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞான தொருமூர்த்தி என்று ஆழ்வாருடைய பாசுரம். கீதையை பகவான் கொடுத்தானே, யாருக்காக கொடுத்தான் என்றால் அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர் அறிய. அகல் ஞாலத்தவர், இந்த உலகத்திலே இருக்கும் மக்கள் அறிவாலே குறையில்லாதவர்கள்னு ஆழ்வார் தெரிவித்தார். என்ன எங்களை ரொம்ப புகழ்கிறீர்? மக்களை ஆழ்வார்கள் புகழவே மாட்டா. இப்படி போய் இது என்னது, இந்த உலகத்து இயல்வே எனக்கு புரியவில்லை, கொண்ட பெண்டிர் மக்கள் உத்தார் சுத்தத்தவர் பிறரும், எந்த காதல் மத்து யாதுமில்லை, உங்கள் இயல்வே எனக்கு பிடிக்கவில்லை, உலகத்தாரோடு நான் சேரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆழ்வார் அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத்தவர், அறிவில எந்த குறையும் கிடையாது, நன்ன படித்த வித்வான்கள்னு கொண்டாடுறார். என்னால் அவர் கொண்டாடவே இல்லை. அறிவினால் குறைவில்லா என்று நம்மை நன்றாக வைகிறார். என்ன அர்த்தம்? அறிவாலே குறை இல்லாதவர்கள். அப்ப நிறைய அறிவு இருக்குன்னு அர்த்தமானா அப்படி அர்த்தம் கிடையாது. நம்மிடத்தில் எத்தனையோ பொருட்கள் உள்ளன, எத்தனையோ பொருட்கள் இருப்பதில்லை. அதனால தானே ஆசைப்படுறோம். என்னட்ட சின்ன வீடு இருக்கு, இன்னும் பெரிய ஒரு மாளிகையாக வேண்டும், ஒரு சின்ன வண்டி இருக்கு, பெரிய வண்டி வேணும், இப்படி எத்தனையோ ஆசைகள் வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் வீடு இருக்கு, இன்னும் பெரிய வீடு இல்லையேன்னு நம்மக்கிட்ட ஒரு வருத்தம் இருக்கு, இன்னும் பெரிய வண்டி இல்லையேன்னு வருத்தம் இருக்கு. இன்னும் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் என்னென்னமோ பெரிய நீர்வீழ்ச்சி பெரிய மலைகள்லாம் இருக்குன்னு சொல்றாலே, பார்க்க முடியலையேன்னு வருத்தம் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொன்றுக்கும் நாம் குறைபடுகிறோம். நன்னா அழகில்லையேன்னு குறைப்படுறோம், அதே போல ஒரு வீடு வாசல் இல்லையேன்னு குறைப்படுறோம். இது எல்லாவற்றுக்கும் குறைபட தெரிந்த நமக்கு அறிவு இல்லையேன்னு குறை கூட பட தெரிவது கிடையாது. அறிவினால் குறையில்லா என்றால் அறிவில்லையே என்று குறைபடக்கூட தெரியாத மக்களுக்காக பகவான் உபதேசித்தான். ஞானம் இல்லாதது கூட தப்பு கிடையாது. தங்களையும் சம்சாரிகளை பற்றி ஆச்சாரியர்கள் சொல்லும்போது, சம்சாரிகள் தன்னையும் ஈஸ்வரனையும் மறந்து விட்டார்கள், ஈஸ்வரன் யார் என்றும் மறந்து விட்டார்கள், ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து அவனுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டு, அது ரொம்ப ஆனந்தமான ஒரு காரியம், அதை செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம், அதையும் இழந்து விட்டார்கள். இழந்ததோடு மட்டுமில்லாமல் இழந்தோம் என்கிற இழவும் இன்றிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவப்படுகிறான் சம்சாரி என்று பெரியோர்கள் பலமுறை இந்த வாக்கியம் பல வியாக்கியானங்களில் இருக்கும். சம்சாரிகள் தன்னையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவும் இன்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபட பகவான் சாஸ்திரங்களை அருளினான் என்று தெரிவிப்பார்கள். அப்ப அறிவில்லையே என்று குறையாவது பட வேண்டும். அந்த குறைபடக்கூட தெரியாமல் நான் தான் கற்று உணர்ந்த மேதாவின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்காக பகவான் உபதேசித்தான். அறிவினால் குறைவில்லா அகல்ஞாலத் தவறறிய நெறி எல்லாம் எடுத்துரைத்த, தனக்கு தெரிந்த அனைத்தையும் பகவான் எடுத்து கொட்டிவிட்டான். அர்ஜுனன் கேட்டான், எனக்கு எது நல்லதோ எனக்கு எடுத்து சொல்லுன்னு சொன்னார். நல்லதுன்னு எதெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் பகவான் உபதேசித்தார். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறை ஞானத்து ஒருமூர்த்தி. அவனுக்கு மேலே யார் உபதேசிப்பது? வேதத்தை பகவான் தான் நமக்கு கொடுத்தார். அந்த வேதத்தினுடைய சாரம் தானே கீதை என்பது. அப்ப அந்த கீதையும் அவர்தானே கொடுக்க வேண்டும். ஒரு மூல நூல் இருக்கு, அந்த நூலை யார் இயற்றினாரோ அவரே அதற்கு ஒரு சுருக்கத்தை எழுதினால்தானே நன்னா இருக்கும். வேறொருத்தர் அதை படித்து எழுதுவதை விட யார் மூல நூலை எழுதினாரோ, பல இடங்களில் பார்த்தால் ஒரு நூல் எழுதுவர், அதற்கான வியாக்கியானத்தையும் அவரே எழுதிவிடுவர். தத்துவமுக்தா கலாபம் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகனுடைய ஒரு கிரந்தம்.
பல ஸ்லோகங்களை கொண்டது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தினுடைய அக்கு வேறாக ஆணிவேராக பிரித்த அனைத்தையும் சொல்லிவிடும். அதற்கு தானே ஒரு வியாக்கியானம் எழுதினார். சர்வார்த்த சித்தி என்று அதற்கு பெயர். இதனுடைய அர்த்தத்தை வேறொருவன் புரிந்து கொண்டு எழுத முடியுமான்னு அவருக்கே சந்தேகம். அவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அப்ப தானே அதற்கு ஒரு விவரணம் எழுதினார். அதே போல பகவானும் தான் கொடுத்த வேதங்களுக்கு தான் தான் ஒரு சுருக்கத்தையும் வழங்க வேண்டும் என்பதற்காக தானே கீதையை உரைத்தான். அப்ப எழுதப்பட்டது, உரைக்கப்பட்டது ஒரு அர்ஜுனனுக்காக இல்லை, உலகத்தில் இருக்கும் அனைவருக்காகவும். ஆனால் அதுல ஒரே ஒரு விஷயம் சேர்த்துக்கணும், அதில் ஸ்ரத்தையுடைய ஆசையுடைய அனைவருக்காகவும் பகவான் கொடுத்தார். இதை கொடுத்து முடித்துவிட்டு அர்ஜுனனிடத்திலே கண்ணன் தெரிவிக்கிறார், இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி. இந்த சாஸ்திரத்தை யாரெல்லாம் என்னிடத்தில் பொறாமைப்படுகிறார்களோ அவர்களுக்கு சொல்லாதே. தபஸ் இல்லாதவர் இதை அடைவதற்காக கொஞ்சமான சிரமப்பட வேண்டும். ஆத்ம ஞானம் பெறணும்னால் கொஞ்சம் உடலை வருத்தி கொண்டு அதற்காக சிறு சிரமத்தை ஏற்பதற்கு அவன் தயாராக இருக்க வேண்டும். தவமே இல்லாமல் ஏதோ கால் மேல கால் போட்டு வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒருத்தர் யாரோ சொல்லுகிறார்னு கேட்டு இருப்பதற்கு சொல்லாதே. எவன் ஒருவன் ஸ்ரத்தையோடு வருகிறானோ ந அதபஸ்காய தவம் இல்லாதவனுக்கு சொல்லாதே, ந அபக்தாய பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, நச்ச அஸ்ரூஷவே வாக்கியம் இதை கேட்கணும்னு ஆசையோடு கொஞ்சமாவது சேவை செய்ய வேண்டும். ஆச்சாரியனுக்கு ஒரு தொண்டு செய்து அவருக்கு சேவை செய்தவனுக்கு மட்டும் சொல்வாய். நா பக்தாய நச்ச அஸ்ரூஷவே வாச்சியம் நச்சமாம் யோபியசூயதி. கண்ணனுக்கு இவ்வளவு பெருமையான ஒருவன் பொறாமைப்பட்டால் அவனுக்கு ஒரு நாளும் சொல்லாதே. அவன் பரமாத்மா, அவனுக்கு இதுவும் இருக்கும், இதற்கு மேலும் பெருமை உண்டு என்று எவன் ஒருவன் உகக்கிறானோ அவனுக்கு சொல்வாய்னு சொன்னார். அப்ப சுதீஹி போக்தா, நல்ல புத்தி உடையவர்கள், நல்ல கூர்மையான அறிவு, புத்தியிலே ஒரு சாதுரியம் வேணும்னு சொல்லல. சுதீஹி சுதீஹி என்றால் நல்லெண்ணம் படைத்தவர்கள். புத்தியானது எந்த வக்கரத்தன்மையும் இல்லாமல் பகவான் ஒன்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும். அவருடைய பெருமைகள் இது ஒக்கும் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணுமோ இல்லையோ. ஆகையாலே பகவான் சொன்னார், சுதீஹி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகது. அந்த உபனிஷத் என்கிற மாடுகளிலிருந்து எந்த பாலை கறந்தார் என்றால் கீதாமிருதம் என்கிற பாலை கறந்தார். பால் தானே வரணும், ஆனால் இங்கு அமுதமே வந்தது. இந்த அமுதம் தேவர்களுடைய அமுதத்தை போன்றது அல்ல. தேவர்களின் அமிர்தமானது சாகாவரத்தை கொடுக்கும். அப்ப இந்த சம்சாரத்திலே நம்மளை எப்பவுமே வச்சிரும். ஆனால் கீதாமிருதமானது இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு முக்தி அடைவதற்கு வழி சொல்லும். அப்ப தேவர்களின் அமுதத்தை விட மிக உயர்ந்த அமிர்தமான கீதாமிருதம். இது எதற்குள்ளே உள்ளது? மகாபாரதத்துக்குள்ளே உள்ளது. எங்க சொல்ல ஆரம்பிச்சேன், பலரும் இதை போல் உபனிஷத்துக்களின் சாரங்களை எடுத்தெடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கண்ணன் உபனிஷத்துக்களையே மாடாக வைத்து தான் இடையனாக இருந்து அர்ஜுனன் என்கிற கன்றுக்காக மக்கள் அனைவரும் அதை பெறுவதற்காக கீதை என்கிற பாலை கறந்து கொடுத்தார். அதே போல தான் வியாச பகவான் மகாபாரதம் இயற்றினாரே, மதி மந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாகா என்று தெரிவிப்பார்கள். வியாசர் 2 நூல்களை இயற்றினார். ஒன்று மகாபாரதம் இதிகாசம், மற்றொன்று பிரம்மசூத்திரங்கள் என்று ஒரு நூல். சுருக்கமான சின்ன சின்ன வரிகளாக இருக்கும். அதிலே உபனிஷத்துக்களுடைய அர்த்தங்களை எல்லாம் தான் சுருக்கமாக எந்தெந்த இடத்தில் சந்தேகம் நமக்கு ஏற்படுமோ அதை தெளிவுபடுத்தும் வகையிலே பிரம்மசூத்திரங்கள்னு எழுதியிருக்கிறார். இது 2மே அந்த உபனிஷத்தினுடைய சாரம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ